ஜெபிப்பதற்காக சாட்சிக்காக ஜெபம் பண்ணுவோம். அருமையான சகோதரர் மாதவன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம், பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தாவது நாம் பயந்தவர்களாக இருந்தால் அந்த பயந்த காரியம் நேரிட்டது. யோபு சொல்வது போல் நாம் எதை குறித்து பயப்படுகிறோமோ அந்த காரியம் வந்து நேரிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்தும் நாம் என்ன செய்யக்கூடாது, நாளைய தினத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அதுதான் நமக்கு விசுவாசம். அல்லேலூயா. இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் என்ன என்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, ஏசாயா 41 உன்னை மீட்டு கொண்டேன். ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்தாரு. அது பாருங்கள், ஆண்டவர் என்னோடு இந்த காரியத்தை பேசி இந்த வசனத்தை கொடுத்தாரு. போன வாரம் ஒரு ஊழியக்காரர் வருடம் வந்து எனக்கு காலண்டர் கொடுப்பார், ஒரு சின்ன வசன அட்டையும் கொடுப்பார். அப்போ ஒரு காலண்டர் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வசன அட்டையை கொடுத்தாரு. கொடுத்து அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி தான் அந்த வசனத்தை எடுப்பாராம், எந்த வசனத்தை எடுக்கணும் அப்படின்னு. அப்படி ஜெபம் பண்ணி எடுக்கும்போது ஒரு வசனம் வந்துச்சு. அந்த வசனம் அட்டையை வாங்கி பார்த்து எனக்கே ஷாக்காயிடுச்சு. என்னென்னா, இதே 43:1 தான் அந்த அட்டையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எங்களை மீட்டுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. சகல பிரச்சனைகள் எங்களை மீட்டுக்கொள்ள வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பாருங்கள், 2-3 சாட்சிகள்னாலே ஒரு காரியம் உறுதிப்படும். ஆண்டவர் 2வது முறையாக என்னோடு பேசும்படி அவர் கேட்டார், என்ன உங்கள் சபையில் என்ன வாக்குத்தத்தம் கேட்டார். நீங்கள் கொடுத்த அட்டை தான் எனக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னேன். அவருக்கே தூக்கி வாரி போடுச்சு. கர்த்தர் எவ்வளோ தெளிவாக நம்மோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. மீட்பின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கண்களை மூடி நாம் இந்த சாட்சிக்கு ஆச்சரிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, நாங்கள் அருமையான மகனை கர்த்தர் பலப்படுத்தினீர். அந்த வண்டியை ஓட்டும்படி கர்த்தர் தைரியத்தை கொடுத்தீர். ஏன்னா நீங்கள் எங்களை விட்டு தனியாக இருக்கலை, எங்களோடு இருக்கீங்க. ஆமென். அவரே நமக்கு எல்லாம் மீட்பு, அவரே ஞானம், அவரே புத்தி. நாம் எந்த செயல்கள் செய்தாலும் அவரே புத்தியாக இருக்கிறார். அவரே அந்த காரியத்தை நடப்பிக்கிறார். அவரே நம்மோடு வருகிறார். நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது நீங்கள் தான், ஆனால் ஆவியானவர் தான் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது. அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரே, அருமையான மகனை இவ்வளவாய் பலப்படுத்தின கிருபைக்காக பாவமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகனை ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் பல பெரிய வண்டிகளை ஓட்டும்படி அவன் மகனுக்கு நல்ல தைரியத்தையும் பலனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவை கொடுத்த காணிக்கைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரிந்தோறும் நன்றாய் மலையில் அளந்து போடுவார்கள் இருக்கிறபடி ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்றாய் அளந்து போடும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். 1, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாக. எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பரிபூர்ணப்படுத்துங்க. நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே ஒரு விஷயம் நாம் எழுந்திருந்து பரமல்ல ஜெபத்தை செய்துவிட்டு நாம் செய்திக்கு கடன் செல்லலாம். எழுதிக்கலாம். 1, 2, 3 ஆரம்பிப்போம். உட்காரும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலையிலே பிள்ளைகளோடு கர்த்தர் ஆவியானவர் பேசும்படி நீர் கொடுத்த வசனத்தை
பிள்ளைகளுக்கு கொடுக்க கர்த்தர் ஆவியானவர் எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் வார்த்தைக்கு நேர்கடன் செல்வோம். சங்கீதம் 46:1 எடுத்தவர்கள் வாசிக்கும்படி மைக்கு நல்லா வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். அனுகூலம். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணை அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஆபத்து வருகிற நாட்களில் நமக்கு ஒத்தாசையாக கர்த்தர் இருந்து அந்த ஆபத்தை மேற்கொள்ளும்படி தேவன் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிற அந்த காரியம்தான் அனுகூலம். அல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அனுகூலங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போ வைத்திருக்கிறார்னா ஆபத்து காலத்தில் நமக்கு பிரச்சனை வருகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு அனுகூலங்களை இந்த பூமியிலே அனுப்புகிறார், வைத்திருக்கிறார். இந்த அனுகூலம் என்றால் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அர்த்தங்கள் இருக்குது. ஒன்றாவது ஆதாயம், அதாவது லாபகரமான ஆதாயத்தை கொடுக்கிற தேவனாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாக. ரெண்டாவது நல்ல பயனுள்ள காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய எல்லா வேலைகளிலும் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற தேவன். எப்படி? எல்லா காரியங்களிலும் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை, அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ரெண்டாவது உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்காரா? அனுகூலம்னா என்ன? உதவி செய்கிற தேவன். அது மாத்திரமில்ல, காரிய சித்தி. அனுகூலத்துக்கு என்ன அர்த்தம்? அனுகூல அர்த்தம்னா காரிய சித்தினா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு காரியம் நாம் செய்ய தொடங்கும் போது அந்த காரியத்திலே ஜெயத்தை, சித்தி அப்படின்னா என்னென்னா அந்த காரியத்தை நமக்கு புத்தியாய் நாம் செய்து அந்த காரியத்தில் வெற்றி அடைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதுதான் அனுகூலம். ரெண்டாவது நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிற தேவன். இதுதான் அனுகூலம். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்போது நமக்கு அனுகூலமான காரியங்களை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அனுகூலமான காரியங்களை உண்டு பண்ணுறார். நாம் தான் என்ன செய்யணும்? அநேக சமயங்களில் தேவன் அனுப்புகிற அனுகூலங்களை நாம் புரிந்து கொள்ளாமல், அவர் அனுப்பின ஒத்தாசையை நாம் விசுவாசிக்காமல், அந்த அனுகூலமான காரியங்களை நாம் பயன்படுத்தாமல் நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறோம்? இழந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அனுப்புகிற ஒத்தாசையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த ஒத்தாசையை, அனுகூலமான காரியங்களை, ஆதாயமான காரியங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறாரு. ஆமென். இந்த ஒத்தாசையை யாருக்கு அனுப்புகிறார்? உலகத்தில் இருக்க யாருக்கும் அவர் அனுப்புவதில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான் கர்த்தர் ஒத்தாசையாக இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எங்கே நடந்தாலும், எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய போனாலும், அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் போருக்கு போனாங்க. தாவீது ராஜா போருக்கு போனான். ஆண்டவர் அவனோடு போனார். ஹல்லேலூயா. அவனுக்கு அனுகூலமான காரியங்களை அங்கே உண்டு பண்ணினார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு பாரான் தேசத்துக்கு வந்தாங்க. வழிநெடுக தேவன் அவர்களுக்கு அனுகூலமான காரியங்களை வைத்தார். ஹல்லேலூயா. கசந்த மாறாவை மதுரமாக்கினார். தடையாக நின்ற எரிகோ கோட்டையை என்ன செய்தார்? தகர்த்து போட்டார். கல் முழுமான பாதை நடந்தாங்க. அவர்கள் கால்களிலே அணிந்திருந்த செருப்பு பிய்யவே இல்லை. அவர்கள் உடுத்தியிருந்த உடையில் ஒரு நாளும் பழமையாகி போகவில்லை என்று பார்க்கிறோம். இதெல்லாம் என்னென்னா அந்த காலத்தில் அது நடந்துச்சுங்க. இப்போ அது நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அதே தேவன் தான் இன்றைக்கும் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இதை அனுகூலமான காரியத்தை யார் புரிந்து கொண்டு
அதை நடப்பிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வல்லமையுள்ளவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தேவனுடைய அனுகூலமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் ஒரு ஒத்தாசையை அனுப்புகிறார்னா அந்த காரியத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படும்போது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. வெற்றியை தராரா இல்லையா? பாருங்கள், ஆண்டவர் முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். அனுகூலம்னா உதவி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நான் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் அனுகூலமான காரியங்களை நீங்கள் நான் நிற்பதும் நிர்மூலமாக அவருடைய சுத்த கிருபை. நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலையோ வீட்டிலோ நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையுமானவர், அவரே எனக்கு அடைக்கலமானவர். அதனால தான் நான் பயப்படேன். நானும் சொல்கிறார், நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறனா தான் எனக்கு அனுகூலமான கர்த்தர், எனக்கு உதவி செய்கிற கர்த்தர், நான் செய்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியை கொடுக்குற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாலே ஜெயம் பெற வல்லமையுள்ள உலகமாக நாம் இருக்கிறோம். பாருங்கள், உதவி செய்கிற தேவனாக நமக்கு இருக்கிறார். முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தர் உதவி செய்கிற ஒன்று வாசிப்போம். 1 சாமுவேல் 7:12 நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவின் சேனுக்குள் நடுவாக மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பேர் தான் எபனேசர். அவருடைய நாமம் என்பது ஒரு நாமம் எபனேசர். அந்த எபனேசருடைய நாமத்தை உடையவர் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்கிறவள். அதனால தான் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை எனக்கு என்ன செய்யுங்க, நான் படிப்பதில் எனக்கு உதவி செய்யுங்க, என் வேலை காரியத்தை எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்தில் எனக்கு உதவியாக இருங்க. சாமுவேல் என்ன சொன்னா பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அனுகூலத்தையும் நமக்கு உண்டு பண்ணுகிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களுக்காக அனுகூலங்களை வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியமாக எங்கேயும் புறப்பட்டு போகலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த உதவி செய்கிற கர்த்தரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எபனேசரை. ஹல்லேலூயா. 1 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 14:11. வாசிங்க. 11. ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே வேத வசனம் என்ன சொல்றது? பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனே இல்லாதவனுக்கு ஆகிலும் ஆண்டவர் உதவி செய்து அவருக்கு என்னவா இருக்கான்? அநேகர் நினைப்பாங்க, இது இவ்வளோ பெரிய காரியமாக இருக்கு, இதில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியுமா? இந்த விஷயத்திலாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு ஆண்டவர் குறித்து என்ன செய்வாங்க? சந்தேகப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், பலவானுக்காகிலும் பலமே இல்லாதவனுக்காகிலும் யாருக்காகிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அவருக்கு லேசான காரியம். அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வேதம் அதான் சொல்லுது,
தேவனாலே கூடாத காரியம் சொல்லுங்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மிகப்பெரிய காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நீங்கள் விசுவாசா தேவ மகிமையை காண முடியும். ஆமென். அதனால தான் நீங்கள் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பலவானாக இருந்தாலும் சரி, பலனற்றவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியப்பா. ஹல்லேலூயா. உன் விசுவாசம்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். அநேகர் நினச்சிவாங்க இவ்வளோ பெரிய காரியத்தில் ஆண்டவரால் செய்ய முடியாதுங்க, எதுக்கு நம்ம அவர்கிட்ட போய் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு, அவர்கிட்ட போய் இதை நம்ம கேட்டுக்கிட்டு, இதுக்கு இல்லாமல் ஆண்டவர் உதவி செய்வார், இதெல்லாமல் ஆண்டவர் செய்வார். அநேகர் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, அவருக்கு இது லேசான காரியம். ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஹல்லேலூயா. நாம் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதாயும் என்றான். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை மேற்கொள்ளாத விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எந்த மாம்சமான காரியங்களும் உங்களை மேற்கொள்ள விடாது பாதுகாக்கிற வல்லமையுள்ள தேவன். அவன் அனுகூலமான தேவன். கர்த்தருடைய அனுகூலம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அதிகாரம் பெற்ற நம்மளுக்கு கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆமென். ஆனால் அதான் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த அனுகூலத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு போகணும். எந்த ஒரு காரியம் செய்யப்போவதற்கு முன்பாகவும் விசுவாசத்தோடு நாம் போக வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்கு செல்கிறேன், எனக்கு நீங்கள் வெற்றியை கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அது ஒரு வார்த்தை போதும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர் என் எதிர்காலத்தை பொருள் நான் நினைத்திருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அனுகூலமாக இருங்க ஆண்டவரே, எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன். இது மனுஷனுடைய பார்வைக்கு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் எல்லோரும் கேட்குறாங்க, ஆண்டவரே இதெல்லாம் நீ எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் உன்னால் முடியுமா, இவ்வளோ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய எதிர்பார்க்கிறாய், இது உன்னால் முடியாது. அநேகர் நம்மை அவிசுவாசத்தில் தள்ளுவாங்க. அது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அது லேசான காரியம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு செலுத்துக்கிறோம். நீங்கள் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் இவ்வளவு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேனே, இது நடக்குமா? அநேகர் என்னை அவிசுவாசத்தை தள்ளுறாங்களா, ஆண்டவரே நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு ஒரு சர்வசாதாரணமான காரியம், இது எனக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வருஷம் தொடங்க. எஸ்தர் 4:14 வாசிங்க. எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நீ இந்த காரியத்திலே கவனமாயிருந்தால் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஹல்லேலூயா. உன்னோட வாசிங்க. இந்த காரியத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த எஸ்தர் புத்தகத்தில் அந்த எஸ்தரை பார்த்து அவர் மாமா சொல்றாரு, நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் உதவியும் வேறு இடத்துலேருந்து தேவனால் கொண்டு வர முடியும். அநேகர் பாருங்க மௌனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன மௌனமாக இருக்காங்க? ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்பதற்கு மௌனமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்காமே இருக்குது. சில ஆசைகள் ஆண்டு இருக்கும், அது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுது, கேட்காம இருப்பாங்க. ரெண்டாவது ஆக்டிவாக இல்லாமல் இருப்பாங்க. ஒரு காரியத்தை குறித்து என்னவாக இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகம் உள்ளவங்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். எந்த ஒரு காரியம் நாம் செய்தாலும் உற்சாகத்துடனே நாம் செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நாம் செய்யணும். நாம் மௌனமாக இருந்தால் உதவி வேறு இடத்துல வந்து நமக்கு வரும்.
இஸ்ரவேலருக்கு அந்த யூதர்களுக்கு அதான் சொல்ல அந்த மாமன் சொல்ல, நீ மௌனமாக இருந்தா, நீ ஜெபிக்கலைன்னா வேறு யாரும் ஜெபிச்சு அந்த காரியம் நடக்கும். அதனால தான் நீ ஜெபிக்க, உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிக்க பழகு. ஹல்லேலூயா. உனக்காக நீ ஜெபிக்க பழகு. நீ மௌனமாக இருக்கிற காலம் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படி ரட்சிப்பும் உதவியும் தேவ சமூகத்திலிருந்து வரும் என்பதை எஸ்தரே நீ மறந்து விடாத. ஏன் அந்த எஸ்தரை ஆண்டவர் அந்த தேசத்துக்கே ராணியாக ஆண்டவர் பாருங்கள், ஏன் உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த எஸ்தரை கொண்டு போய் ஆண்டவர் பெரிய மகாராணியாக பெரிய உலக ராஜ்யத்துக்கே ஆழ்ந்து கொண்டு இருக்கிற ராஜாவுக்கு மனைவியாக ஆண்டவர் கொண்டு கொடுத்தாரு. அவன் சொல்கிறான், அவங்க சித்தப்பா சொல்கிறான், அன்றைக்கி சித்தப்பா மாமாவும் வந்துடல, உனக்கு இந்த ராஜ மேன்மை எப்படி வந்துச்சு? ஒருவேளை கர்த்தர் இந்த யூதர்களை ரட்சிக்கும்படியாக உனக்கு இந்த மேன்மையை கொடுத்துருக்கலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்தும்படி இந்த மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். எத்தனையோ பேர் இன்றைக்கி உலகத்தில் இருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் இறந்தால் பாதாளத்துக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இறந்தால் தேவனோடு கூட பரத்தில் எழுப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. இந்த ராஜ மேன்மை ஏன் உங்களுக்கு கிடச்சிச்சு? இல்லைனா அந்த ஒரு காட்டுக்குள்ளே அப்பமா அவரோட 5 பேரோட உட்காந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இது ஒரு ராஜ மேன்மை. ஆண்டவர் சொல்ல, ராஜாக்களும் ஆச்சரியமாக நான் ஒன்று ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த ராஜ மேன்மை, இந்த ரட்சிப்பு எப்படி வரும்? ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்கிறார்? உங்களுக்கு ஏன் விளக்க ஏற்றிருக்காரு? ஏன் வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு? உங்கள் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்தா கேட்குறாரு, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்க இந்த மேன்மையை வைத்து கொண்டு நீ மௌனமாக இருந்தால். 5 தாளந்தை பெற்றவன் 5 தாளந்தை கொண்டு வந்தான், 2 தாளந்தை கொண்டு வந்தான், 1 தாளந்தை பெற்றவனும் மௌனமாக இருந்தான். அந்த மௌனமாக இந்த உணத்திலே பிடுங்கி 5 தாளந்து உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்? அவன் மௌனமாக இருந்தான். எஸ்தர் சொன்னார், மௌனமாக இருக்கக்கூடிய காலம் இது அல்ல. உன் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய அநேக ஜனங்கள் இருக்காங்க. உன்னிடத்தில் அநேக இனபந்துக்கள், உன் சொந்தக்காரங்க அநேக உனக்கு இருக்காங்க. இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படி உனக்கு இந்த மேன்மையை நான் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறேன், உனக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கேன், உன் கண்ணை திறந்திருக்கிறேன். நீ அவர்கள் எல்லாம் ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று தான் உன்னை நான் ரட்சித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி நீ கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால், இதே உன்னுடைய சொந்தக்காரன் ஆத்மாக்களை வேறொருக்கு நான் கொடுத்து விடுவேன். அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போய் பரலோகத்திலே ஜொலிப்பார்கள். ஹல்லேலூயா. இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லை. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் கொஞ்ச காலம்தான். ஆண்டவர் கண்ணை மூடி திறந்தா 100 வருஷம் 1000 வருஷமா ஓடிவிடும். ஆனால் நாமளும் என்ன செய்கிறோம்? அசட்டையாக இருக்கிறோம். கர்த்தருக்கென்று ஆண்டவர் போய் மேலே போகும்போது கேட்பார், எனக்காக நீ எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று கர்த்தர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எங்கள் குடும்பத்தை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கியா அப்படிங்களா? அப்படி ஒரு நாள் சொல்ல முடியாது. நீங்கள் நினைப்பது போல இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள், எவ்வளவு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காரு. யாருக்குமே கிடைக்காத ராஜ மேன்மையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆகா மற்றவங்களை காட்டணும், எனக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு எவ்வளவு நன்மையை கொடுத்துருக்காரு, இவனுக்கு விடுதலையை கொடுத்துருக்காரு, எவ்வளவு நேரத்தை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் உனக்கு கொடுத்துருந்தான் ஆத்மாவை ரட்சிக்கும்படி கர்த்தர் உள்ளத்திலே உன்னை ரட்சித்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால் மௌனமாக இருக்காத எஸ்தரே. நீ நினைப்பது போல் இந்த மௌனமாக இல்லை. உனக்கு இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்துருக்காருனா ஓ மூலமாக யூதர்கள் என்ன செய்யணும்? காப்பாற்றப்பட வேண்டும். அதனால தான் உனக்கு இந்த ராஜ மேன்மை. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள் ஒரு சனப்படுதலை ஓடிவிடும்.
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் கொடுக்கப்பட்ட காலத்தில் கர்த்தருக்கு எதையாவது செய்யுங்கள். ஹல்லேலூயா. எதையாவது ஒரு நாளுக்கு செய்யுங்க. ஒரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். அப்படி ஏன் சொன்னார்னா, ஏன் சொன்னார்? புறப்பட்டு போங்க. நீங்கள் உலகம் தூரம் சுற்ற வேணாம், உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் போங்க. அங்கே யாராவது கொர்நேலியு எங்கள் வீட்டுக்கு கர்த்தர் போச்சுன்னாரு பேதுருவார். பாருங்க, பேச தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு புறஜாதியான், அவன் அநேக தான தர்மங்களை செய்திருக்கிறான். கர்த்தர் அவனை நினைத்தறினார். அவன் பேதுரு அனுப்பினார், போய் அவன் வீட்டுக்கு சத்தியத்தை சொல்லு. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை அங்கே பேசுகிறான். பேதுரு கண்டு ஆச்சரியப்பட்டான். என்ன ஆண்டவரே, நாங்கள் தான் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள், எங்களுக்கு தான் அந்நிய பாஷை வரும்னு நினச்சோம். இவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, ஆவியில் நிரம்புகிறாங்களே. ஏன்னா உங்களை கொண்டு காப்பாற்றப்பட வேண்டிய அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகாமல் அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இது இப்போ தெரியாது, கர்த்தருடைய வருகையின் நாளிலே அது தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு பூமி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்களாம் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க. அநேக அப்டேட் ஆகணும். எப்படின்னா என்னென்ன பூமியில் நடக்குது, எந்தெந்த காரியம் நடக்குது அப்படின்னு நீங்களாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருகை ஆயத்தமாக இருக்க இந்த நாளிலே இது தூங்க வேண்டிய காலம் அல்ல, கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டிய காலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார் கடைசி நாளில். மனிதனுடைய அந்தரங்கங்களை குறித்து கேள்வி கேட்கிற வல்லமையில தேவன் நம்முடைய தேவன். அவர் கடைசி காலத்தை கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தாய்? 1 வருஷத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டியிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அனுகூலமான காரியங்களை வாழ்க்கையில் உண்டாக்குவார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு அனுகூலங்களை உண்டாக்குறாருன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் நல்ல பலனாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல திடனாக இருக்கணும்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஆகாரம், இந்த சாப்பாடு, இதெல்லாம் அவங்க நீங்கள் பலனாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்கள் போகும்போது எதையாவது ஒரு பொருளை கண்டிங்கன்னா அதை வாங்குங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை அதை கண்ணில் காட்டுறாரு. அதை வாங்கி சாப்பிடு. உன் உடலில் இந்த டி வைட்டமின் குறையாக இருக்குது, கர்த்தர் அதை காட்டினாலும் அதை வாங்கி சாப்பிடு. அதான் கர்த்தர் அப்படி தான் அனுகூலம் பண்ண முடியும். அவரே நேராக வந்து உங்களுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு பழக்கடை உங்கள் கண்ணுக்கு ஏதோ ஏற்படுது, அப்போ ஆண்டவர் காமிக்கிறார் நினச்சிக்கோங்க, ஆப்பிளை வாங்கி சாப்பிடு, உன் கிட்னிக்கு அது ரொம்ப நல்லதுப்பா. இதெல்லாம் நம்ம எங்கே வாங்கி இதை சாப்பிட போகிறோன்னு போயிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு கீரைக்கார அம்மா வருது, அந்த கீரையை வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற அனுகூலம். அது புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நமக்கு அனுகூலம் பண்ணிக்கிட்டே இருக்கார். நமக்கு கர்த்தர் கொடுக்குற உணவு, ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம்மை விலக்கி நடத்துகிற காரியம். நீ இப்போ நடக்கிற வழியில் எந்த பூச்சியோ ஏதோ வராதபடி கர்த்தரின் கால்களை என்ன செய்வார்? விலக்கி காக்கிற தேவன் உனக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவருக்கு தேவை. பிசாசுடைய கரத்திலிருந்து உங்களை கர்த்தர் மீட்டு கொண்டவர். இந்த உலகத்தில் வருகிற சகல தீமைக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறாரு. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்த வாசிச்சாங்களே, சாட்சி, அவர்கள் சொன்ன சாட்சிகள் நிமித்தம் இரத்த சாட்சியை மறைப்பதை காட்டும். அவர் சொன்ன சாட்சிகள் நிமித்தம் நீங்கள் சாட்சி சொல்கிறதுக்கு என்ன செய்றீங்க? வெக்கப்படுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சின்ன காரியமாக வந்து பெரிய காரியம்னாலும் நீங்கள் சாட்சி சொல்லணும். ஏன்னா சாட்சிகள் நிமித்தம் தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பரலோகத்துக்கு கொண்டு போகிறார்.
நாமெல்லாம் தேவனுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்களே. அப்போ சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் விடுவிக்கிற தேவன் உங்களுக்கு அனுகூலமான காரியம் கொண்டு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு அவர் எந்தெந்த பொருளை கொடுக்குறாரோ வாங்கி சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. எதை கொடுக்குறாரோ சாப்பிடுங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்தது. சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் 45 தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி என்னை விட்டு விலக்குவார். வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் தேவை. பரலோக ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் தாயின் கற்பத்திலே உங்களை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து குமாரனுடைய கையிலே உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை மீட்டு அவர் இரத்தக்கரையும் கொடுத்து உங்களை வாங்கி இவ்வளவு ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்னமோ இந்த ரட்சிப்பை குறித்து வாங்க உள்ளாங்க. இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாமல் வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது. ஏனால் கர்த்தருடைய வார்த்தை என்பது அக்கினியாக இருக்கிறது. அந்த அக்கினி என்ன செய்யுமா? நமக்குள்ளே அக்கினி விழுந்தால் என்ன செய்யும்? ஒரு இடத்துல அக்கினி விழுந்தால் என்ன செய்யும்? பற்றி எரியுமா? எரியாதா? இதோ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக இருக்குது. உண்மையிலேயே அதை வாங்கி உங்கள் ஆத்மாவில் போட்டிங்கன்னா அது உங்களை அமர்ந்திருக்க விட்டாது. அந்த வார்த்தை உங்களை அக்னியாய் தகித்து எரிந்து கொண்டே இருக்கும். எழுந்து எலும்பு எலும்பு ஓடு ஓடு, கர்த்தருக்காக அதை செய், கர்த்தருக்காக இதை செய். உன் சிந்தனைகளிலே எல்லாவற்றிலும் தேவனுக்காக நான் எதை செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், அப்படி வருகையின் நாட்களில் நான் என்ன செய்ய போகிறேன். இதுதான் நிரந்தரம். உலகமெல்லாம் மாயையா பார்த்தேன். நான் உலகமெல்லாம் மாயையா அன்பொன்றே போதுமையா. உலகம் எல்லாம் மாயை தான். ஹல்லேலூயா. நீங்கள் காண்கிறவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவர்கள் தேவ வல்லமை தான் நித்தியமானவை. கர்த்தர் ஏன் நம்ம கண்ணை திறந்திருக்கான்? நித்தியமானவர்களை தேடும்படி கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 1 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:13 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். உன்னதமானவர் தம்முடைய சத்தத்தை ஒலிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. எதை வாசிக்கிறீங்க? 118:13 சாரி. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் நீ உங்களை யாரும் நீங்கள் கீழே விழும்படி உங்களை தள்ளினாலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்மளை யாரும் கீழே தள்ள முடியாது. பிசாசு நாம் விழும்படி நம்மை தள்ளிடுவான். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. உதவி செய்கிற தேவன். ஆமென். அதனால் ஆண்டவருடைய அனுகூலம், உதவி, அந்த உதவி எப்போதும் உங்களுக்கு இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் உதவி செய்ய, நீங்கள் போக்கில் வரவில்லை, கர்த்தருடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தருடைய உதவிக்கரம் எப்போதும் நமக்கு இருக்கிறது. ஆமென். அடுத்து நாம் 2வது பார்க்க போகிறோம், காரிய சித்தி. நாம் செய்கிற காரியத்தை வெற்றி. வாசிப்பு ஆதியாகமம் 39:2 வாசிங்க. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரியணும்னா நீங்கள் எதை செஞ்சாலும் அந்த காரியம் புத்தியாய் ஞானமாய் அதை நீங்கள் செய்ய வேண்டும். அது கர்த்தர் உங்களுக்கு ஆவியாக உதவி செய்வார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு? உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்காரா? இருக்காரா? அப்போ நீங்கள் எதை செய்தாலும் என்ன செய்யணும்? காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்த ஒரு காரியத்தில் அக்கறையாக இருக்கணும், அந்த காரியத்திலேயே கவனமாக இருக்கணும், அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதன் மேலே நோக்கமாக இருக்கணும். ஒரு வேலையை பொருட்படுத்திக்கணும், அந்த வேலையை என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. விழித்திரு, விழித்திருக்கணும். சோம்பல் தூங்கி விழ பண்ணும், ஆனால் சுறுசுறுப்புடன் கையோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும். அப்போ விழித்திருப்பது வேணும். கர்த்தர் யோசேப்பில் இருந்தால் அவன் அவன் என்ன சொன்னா, அவன் செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்து அப்படின்னாலே பாருங்கள், அவன் பட்ட கஷ்டங்கள், கஷ்டப்படும் போது கர்த்தரோடு இருந்தார். சகோதரர்களால் வஞ்சிக்கப்படும் போது கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் சின்ன வயசாக இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன்னா கர்த்தர் அவனை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டார். அதே யோசேப்பில் இருந்த தேவன் தான் இப்போது உங்களோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அனுகூலமான துணையை உங்களுக்கு வச்சிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரு, மறந்துடாதீங்க. நீங்கள் வேணால் சாட்சி சொல்லாமல் இருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல பயப்படாதீங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் யோசேப்பில் இருந்து அப்படின்னாலே அவன் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள், சகோதரனால் வஞ்சிக்கப்பட்டான். எகிப்தில் போய் ஒரு எஜமான்ட்ட வேலை, அங்கே அவனுடைய மனைவினாலே வஞ்சிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் எகிப்துக்கு 2வது அரசனாகி வந்தான். ஹல்லேலூயா. அப்போவும் கர்த்தர் அவனோடு தான் இருந்தார். ஹல்லேலூயா. அதான் நம்ம பாடம் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மளே கவனமுள்ளவராக இருக்கிறார். உங்களை கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்க்கிற வரைக்கும் அவர் உண்மையிலே நோக்கமாக இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. ஆனால் நாம் தான் என்ன செஞ்சிடும்? அநேக சமயங்களில் அவரை கைவிட்டுறோம். காரிய சித்தி, எடுத்த காரியத்தில் முயற்சி, சாதிக்கணும், ஒரு டார்கெட்டை ஃபார்ம் பண்ணணும். இந்த வருடத்தில் நான் கர்த்தருக்காக இதை செய்வேன் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு டார்கெட்டை வைப்பார். யோசேப்புடைய கர்த்தர் இருந்த அப்படின்னாலே அவன் செய்த எல்லா காரியங்களும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானி வீட்டிலே இருந்தான். ஏன்னா கர்த்தர் யோசேப்பை குறித்து நீங்கள் சொல்ல தேவையில்லை, அநேக முறை சொல்லியிருக்கோம். ஆண்டவர் பாருங்கள், காரிய சித்தி உங்களுக்கு அதே இருக்குது. அதே ஆவியானவர் தான் இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் அந்த அனுகூலமான காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, கண்கள் திறக்கப்படலை. ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கிற தேவனே, நான் செய்கிற இந்த வேலையை கர்த்தர் ஆஸ்வதிங்க, நிச்சயமாக அதை நீங்கள் ஆஸ்வதிப்பீங்க. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், எல்லாரும் பஞ்சமாக இருக்குன்னு வெளியே ஊர் போயிட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ இந்த தேசத்தில் இரு, இந்த இடத்துல இரு. இங்கே ஆண்டவர் இங்கே கொண்டு வரும்போது கூட நீ இங்கே இருந்து ஊழியம் பாரு. ஆண்டவர் சொன்னார், ஒரு வீடும் இல்லை, எதுவுமே இல்லை, யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, நான் உங்க கூட இருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தால் எல்லாமே இருக்கும். அதனால் கர்த்தர் தான் நம்மளோட இருக்கணும். யோசேப்போலே கர்த்தர் இருந்தார், அவர் இருந்தால் எல்லாம் வருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்புத்தாள் முறியடித்து ஒளிப்படுத்துகிற பொக்கிஷங்களை தருகிற வல்லமையில தேவன் நம்மோடு இருந்தால் எல்லா காரியங்களும் ஜெயமாக இருக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவர். அடுத்து சரி, அடுத்து இன்னொரு காரியத்தை ஆதாயம். ஆதாயம் அப்படின்னா என்ன? லாபம். லாபம், ஆதாயம் என்னது? பவுல் சொன்னார், எனக்கு லாபமாக இருந்த எவைகளோ அவைகளை என் தேவனுக்காக நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணினேன்னு சொன்னான். பவுல் பெரிய பணக்காரன், அவங்க அப்பா கப்பல்லாம் வச்சுருந்தாரான், பெரிய கோடீஸ்வரன் தான். அவன் சொன்னான், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் விட்டுட்டு என் தேவனுக்காக நான் ஊழியம் செய்ய போனேன். ஹல்லேலூயா.
அது நஷ்டமே அது எனக்கு இந்த பூமியில். சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னான். கர்த்தருக்குள்ள நான் மரித்தா அதுக்கு லாபம். இன்றைக்கி மரித்தா கூட நான் பரலோகத்தில் தேவனோடு கூட சந்தோஷமாக இருப்பேன். அநேகர் இன்றைக்கி என்ன செய்து, ஐயோ செத்து போயிடுவோமா அப்படின்னு பயப்படுறீங்க. கர்த்தரை பிள்ளை அதை பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அது நமக்கு லாபம். கர்த்தர் எனக்கு ஜீவன், அவரோடு கூட நாம் வாழ போகிறோம். சரி, என்ன ஆதாயம் பார்ப்போம். வாசிங்க நீதிமொழிகள் 3:36 3:14. சாரி, நீதிமொழிகள் 3:14 வாசிங்க. சரி மேடம், டைம் ஆயிடுச்சு. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில், அது இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வலது கையில் தீர்க்காயுசு. 14வது வசனத்தை வாசிங்க. 14. அதன் வர்த்தகம், அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. அப்படின்னு நினைத்தோம். கர்த்தர் கூட நாம் வைத்திருக்கிற உறவு நமக்கு ஆதாயத்தை தருமா? வெள்ளி வர்த்தகத்தை காட்டிலும், வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கிறதோ அதை விட பசும் பொன்னிலும் தங்க வியாபாரம். அன்றைக்கி தங்க வியாபாரம் தான் இன்றைக்கி பெரிய மேன்மையாக இருக்குது. அவ்வளவு பெரிய தங்க வியாபாரத்தை வருகிற அந்த வருமானத்தை காட்டிலும் கர்த்தர் பேரிலே கர்த்தர் நம்மோடு இருப்பது உத்தமமானது. ஹல்லேலூயா. அதனுடைய வருமானத்தை காட்டிலும் கர்த்தர் கொடுக்குற வருமானம் உத்தமமானது. ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய தங்கம் வெள்ளின்னு மேன்மை பாட்டிக்கிட்டு இருக்கோம், அதை விட ஆசீர்வாதமானது கர்த்தர் நமக்குள்ளே இருப்பது. ஹல்லேலூயா. அதை நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் வாசிங்க லூக்கா 19:14 வாசிங்க. லூக்கா 19:14 14 16. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய இரத்தத்தினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். உம்முடைய ராத்தலினால் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். 10 ராத்தல் 10 ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய், நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாயிரு. ஆண்டவர் என்ன பாருங்க, 10 ராத்திரி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் 10 ராத்திரி கொடுத்தாரு. அவன் 10 ராத்திரி சம்பாதிச்சான். இது என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களினாலே அந்த ஆசீர்வாதத்தினாலே நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஏன் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் உனக்கு ஆண்டவர் ஆதாயத்தை கொடுக்குறாரு? நீ அந்த ஆதாயத்தை வைத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜமான் என்ன பார்ப்பார்? அவருடைய வேலையை தான் அவர் பார்ப்பார். ஆண்டவர் 10 ராத்திரை கொடுத்தாருன்னா அந்த 10 ராத்திரையும் கொண்டு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்தேன். அந்த ஆண்டவருக்காக 10 ராத்திரை நான் 10 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன் அப்படின்னு அவன் போய் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நீ கொடுத்த இந்த பணத்தில் உண்மையுள்ளவனாக இருந்த அப்படின்னாலே 10 பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரியாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் சீக்ரெட்டு. இப்போ தேவன்கிட்ட நாம் உண்மையாக இருக்கணும். 18வது வசனத்தை வாசிங்க. அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கொடுத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சம்பாதிக்கணும். ஆண்டவர் 5 ராத்தல் கொடுத்தாருன்னா நீங்கள் 5 ராத்தல் சம்பாதிக்கணும். ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாளந்து என்ன? உனக்கு கொடுத்த தாளந்துனா உனக்கு கொடுத்த திறமை, உனக்கு கொடுத்த புத்தி,
உனக்கு கொடுத்த ஆண்டவர் ஞானம். இதை வைத்து நீ ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. 5 பட்டணங்கள் 5 ஆண்டவர் எனக்கு 5 ஆத்துமாக்களை கொடுத்தீங்க, நான் 5 ஆத்துமாக்களை சம்பாதிச்சேன். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆண்டவர் வந்தால் சொல்லுவீங்களா? நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கோம்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏதோ காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் வேதம் போடுறது. இன்னொரு வசனம் இருக்குது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேற ஒன்று வரான். திருடன் என்ன செய்வான்? ஏன் எங்கள் ஆண்டு சொல்கிறான்னா, முதலாவது திருடன் என்ன செய்யறான்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நேரத்தை திருடுகிறான். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தை, தேவனுக்காக செலவழிக்க வேண்டிய நேரத்தை பிசாசு என்ன செய்கிறானா? அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்முடைய நேரத்தை திருடுறான். தேவனுக்கென்று செலவழிக்கப்படாத நேரமெல்லாம் என்னது? திருடன் பிசாசு தான் செலவழிக்கிறான். அதானே உண்மை. அவன் தான் அந்த நேரத்தை எடுத்துக்கிறான். அப்போ நாம் யோசித்து பார்க்கணும், தேவனுக்காக நாம் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம், பிசாசுக்காக எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம். திருடன் அவன் நம்ம நேரத்தெல்லாம் திருடிட்டான்னா நம்ம வாழ்க்கையில் எஞ்சிறது எவ்வளவு? காலத்தை பார்த்தால் போதகனாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் இந்த அற்பமான காரியங்களை உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு பவுல் சொல்கிறார். நீங்களாம் ரசிக்கப்பட்ட நாள் இது வரைக்கும் நீங்களாம் ஒரு பெரிய பாஸ்டராக மாறி இருக்கணும். ஆனால் இன்னும் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படை வசனங்களோட தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்களே, பாலை உங்களுக்கு கொடுக்குறீங்களா இருக்கீங்க, நீங்கள் என்றைக்கு பிரியாணியை சாப்பிட போகிறீங்க அப்படின்னு பவுலங்கள் ஆய்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வருகையினப்போ வெறுங்கையாக அவரை சந்திக்க போகாமல், என்னுடைய ஆலயத்திலே வருகிறவன் வெறுங்கையோடு நீ வர வேண்டாம், நீ என்ன வரணும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் காணிக்கையோடு துதியோடு புகழோடு அவருடைய ஆலயத்துக்குள்ள வா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு மகிமையாக இருக்குமே. ஒரு ஆத்மாவை நீங்கள் சம்பாதிச்சு என் மூலமாக அந்த ஆத்மா சபைக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சு பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று. அதான் கர்த்தருடைய என்னை ருசித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ இந்த காலம் இந்த கடந்து போன ஒரு நொடியைக்குள்ளே திரும்பி நம்மளால் பெற முடியாது. கடந்து ஒரு செகண்டை திரும்பி நம்ம பெற முடியுமா? அப்போ தேவனுக்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த நேரம், இந்த காலங்களை எல்லாம் நாம் உலகத்தால் வீணாய் செலவழிக்கிறாங்க. ஆனால் நாம் அதை வீணாய் செலவழிக்கிறோம். அப்படி கர்த்தருக்கென்று நாம் செலவழிக்கும் போது பரலோகத்திலே நம்முடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு இப்போ வீடு பரலோகத்தில் இருக்குது. அனைவரும் நினைக்கிறாங்க இந்த நம்முடைய நித்திய வீடு பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமிக்குரிய அநித்தியமான சந்தோஷத்தை நினைத்து அனைவரும் செய்கிறாங்க. இதுக்கண்டு தன்னுடைய வேலைகளை நேரங்களை செலவழிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வீடோ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே போய் நிரந்தரமாக ஆள போகிறோம். அங்கே போய் நமக்கு ஏராளமான பணம் வேணும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்டு வந்தோம். இந்த வருஷத்துலையாவது, நானும் வருஷம் அதை சொல்லத்தான் செய்கிறேன், ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் கொண்டு வர முடியலையா? முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பாருங்கள், நான் முடிச்சிடுவோம். இன்னொரு 5 நிமிடம். சரி, தேவன் பாருங்கள் நன்மை. அடுத்த வாரம் கூட நன்மையை பார்ப்போம். பாருங்கள், தேவன் தருகிற அனுகூலமான காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கும்? அற்பமாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அவர் செய்கிற உதவி ரொம்ப அற்பமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், உலக இந்த நாகமான் என்கிற வாசிங்க, ஆதியாகமம் 25:27 வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது
ஆதியாகமம் 25 27 வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் ஏசா வாசிங்க. அதே வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். பாருங்க, யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பிங்க தான். ஆனால் தேவன் ஏசாவை ஏன் முதல் பிள்ளையாக வைத்தார்? அவன் மோசமானவன் தான், அவன் ஏதோமியன். ஆனாலும் ஏசாவை தான் முதல்ல பிறந்தான். அவன் குதிங்கால பிடிச்சிட்டு தான் யார் வந்தது? பேசாமல் இருங்கம்மா தயவுசெய்து. அவன் குதிங்கால பிடிச்சிட்டு தான் யார் வந்தது? யாக்கோபு. ஏன் ஏசா முதல்ல பிறந்தான்? முதல்ல பிறந்தவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். ஆனால் முதல்ல பிறந்த யார்? ஏசா தான் பிறந்தான். ஆனால் ஏசா பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அவன் அலட்சியம் உள்ளவனாக இருந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேலே பட்சமாக இருந்தான். ஏசாவுடைய அப்பா ஈசாக்கு அவன் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடி கொண்டு வந்ததை நல்லா சமைச்சு கொடுத்தோன்னா அவனுக்கு யார் மேலே ஆசையாக இருந்துச்சு? ஏசா மேலே தான் அவனுக்கு பிரியமாக இருந்தான். ஆனால் யாக்கோபு மேலே யார்? அவங்க மனைவி, அவங்க அம்மா பிரியமாக இருந்தான். அடுத்த வருஷம் வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். கிண்டிக்கிட்டு இருந்தான். என்ன கிண்டிக்கிட்டு? கூழ் கிண்டிக்கிட்டு இருந்தான், சமைத்து கொண்டிருந்தான். அடுத்த வருஷம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு என்ன பேர் வந்துச்சா? அந்த கூழ் அவன் கூட கொடுன்னு கேட்டதுனால அவனுக்கு பேர் ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு. அப்ப பாருங்க, யாக்கோபு என்ன இருக்கிறான்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். நீ முதல்ல பிறந்துட்ட தெரியாதனமா, உனக்கு கொடுக்குற அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன கொடு, எனக்கு கொடுக்குறியா? ஆஃப்டர் ஆல் ஒரு கப்பு கூழுக்காக அதுக்கு அவன் சொன்னா சொல்றான் பாருங்க. அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? ஆசீர்வாதத்தை ரிவ்யூஸ் பண்ணுறான் பாருங்க. இன்றைக்கி அநேகர் அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யாமல் அதை ரிவ்யூஸ் பண்ணுறோம். நமக்கு நல்ல நேரம் இருக்குது, சமயம் இருக்குது, எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்காக வேலை செய்யலை. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமாக இருக்கிறான். ஆண்டவருக்காக வேலை செய்யலை. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுறோம். கர்த்தர் கொடுத்துருக்கிற நேரத்தை நாம் என்ன செய்கிறோம்? அலட்சியம் பண்ணுகிறோம். அதனால் பாருங்கள், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய அருமை ஏசாவுக்கு தெரியலை. ஏன்னா அவன் காட்டுக்குள்ளே சஞ்சரிக்கணும் இருந்தான், அவன் வீட்டில் குடியிருக்கலை. ஆனால் யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சு. அவன் ஏனென்றால் அவன் கூடாரவாசி, அவன் ஒரே இடத்துல இருந்தான். அவன் வேட்டையாட போயிடுவான். அவனுக்கு இதை குறித்து அறிவு இல்லை, நாலேஜ் இல்லை. அவன் என்ன சொன்னான்? நானே பசியில் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொன்னான். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அல்லேலூயா. எப்படி அவன் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் செய்தானோ, அதே போல் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தையும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அதையும் யார் தான் வாங்கினா? யாக்கோபு அதை வாங்கிட்டான். ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல், முதல்ல அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான் பாருங்க. இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இன்றைக்கும் நாம் கண்ணை திறந்து பார்க்கணும். கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அவர் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். இதை நாம் அலட்சியம் பண்ணாமல் எதற்காக கர்த்தர் நம்மை பிடித்தாரோ அதற்காகவே நான் பின்தொடர்வேன் என்று போல் சொன்னது போல, தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தாரோ, எதற்காக நம்மை தாயின் கற்பத்தில் வேறுபடுத்தாரோ அந்த வேலையை செய்யாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்து
உலகத்தார் பிள்ளைகளைப் போல, அதான் வேதம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள், உலகத்தாரைப் போல நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் தேவனாலே பிடிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதனால் தேவனுக்கென்ற வேலையை நீங்கள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை செய்யாமல் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போவதற்கான காரணங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எதற்கென்று நம்மை பிடித்திருக்கிறார். யோசிக்கணும், கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக அந்த மீட்பு, எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார், எதற்காக இல்லை. இதை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. இங்கே எந்த ஒரு சின்ன சபையிலான இருக்கோம். நாகமான் குஷ்டரோகியாக இருந்தான். அந்த தீர்க்கதரிசி சொன்னால் போய் அந்த யோர்தானில் போய் 5-7 தடவை முங்கிட்டு போ. என்ன அது 7 தடவை யோர்ந்து நான் எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும்னு நினச்சி வந்தால் 7 தடவை. இது ஒரு அற்பமான காரியம் இல்லையா? அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? நாம் இங்கே 4 பேரோடு இருக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இங்கே தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தர் விரும்பவில்லை. இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், நீ உலகத்தில் மிகவும் சிறிய கூட்டமாக இருக்கிறனால தான் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை நான் தெரிந்து கொண்டு உனக்கு நான் பேரை சம்பாதிச்சு கொடுத்தேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எப்பவும் அனுகூலமான துணையாக இருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லாவற்றிலும் எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு அனுகூலத்தை கொண்டு உங்களுக்கு எதை கொடுக்குறாரோ, டிவியை கொடுத்தாலும், ஃப்ரிட்ஜை கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை கொடுத்துருக்கிறார். கர்த்தரே கொடுத்துருக்கிறார். அதை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதை இன்னும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துவார். உங்களுக்கு அனுகூலமாக கர்த்தர் இருப்பார். இது எங்கள் விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் எனக்கு எப்போதும் அனுகூலமானவர் என்று நினைத்து அவரை துதியுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை பாடுங்கள், அவருக்காக வேலை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நான் செபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒரு சிக்குள்ள எழுந்து நின்று நிற்போமா? ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம். ஆசைக்கப்பட்ட நாள் இந்த நாளிலே பிள்ளைகளோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களோடும் பேசினீங்க, நமக்கு நன்றி தகப்பனே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை ஒப்புக்கணும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீ வாழ்க்கையில் கொடுக்குற எல்லா அனுகூலமான ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா, உன் சந்ததி, உன் சந்ததியின் சந்ததி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே சபைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்துகிறார். சிறியவர்கள் வாலிபர்கள் எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பசுத்தாவில் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது எப்போ சதாக்கால் நம்முடைய நம் குடும்ப தேசமெங்கும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.